பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம். ஆமாம், வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். உங்களை இந்த நுணுக்கமான பார்வையின் வழியாக சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை எப்படி அலசுறது நமக்கும் சரி பாக்குறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மைதான். இந்த நாளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது இன்றைய வாசகத்தின் ஆன்மாவோடு இணைந்த ஒரு ஆழமான ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு கடவுளே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களது இருளில் ஒளியாக வரும் வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது மன்னிப்பு, குணம், இரக்கம் மற்றும் அருளை பொழிவீராக. அவர்கள் வாழ்வின் வறண்ட சூழலில் நீரே வற்றாத நீரூற்றாக மாறுவீராக. இன்றைய நவீன உலகின் பலவிதமான அழுத்தங்களிலும் சோர்வுகளிலும் சிக்கித் தவிக்கும் இவர்களுக்கு உம்முடைய வார்த்தை ஒரு மாபெரும் ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் அமைய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். அடுத்தவர் மீது குறை கூறும் மனப்பான்மையிலிருந்து எங்களை விடுவித்து அன்பையும் அமைதியையும் கட்டி எழுப்பும் கருவிகளாக எங்களை மாற்றுவீராக. இந்த நேரத்தில் பாவிகளாகவும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இருப்பவர்கள் அனைவரும் இயேசுவின் எல்லையற்ற இரக்கத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். ஏழைகளும் பல்வேறு நோய்களாலும் கவலைகளாலும் துன்பப்படுவோரும் பரிவுடன் கவனிக்கப்படவும் அவர்களுக்கு தேவையான ஆறுதல் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மறைப்பணியாளர்கள், பல்வேறு தலைவர்கள் மற்றும் சமூகங்கள் மற்றவர்களை உண்மையான மனம் திரும்புதலுக்கும் நீதியை பின்பற்றுவதற்கும் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைஞ்சுகிறோம். ஆமாம் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாயிலாக வெளிப்படும் பாடல்களும் போதனைகளும் மக்கள் கிறிஸ்துவின் அழைப்பை கேட்கவும் உண்மையாக மனம் திரும்பவும் இரக்கத்தை செயலில் காட்டவும் உதவ வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் தேவையான பாவ மன்னிப்பு, உடல் மற்றும் உள்ளத்தின் குணமளித்தல், உமது இரக்கம் மற்றும் அளவு கடந்த கடவுளின் அருள் கிடைக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். ரொம்ப ஆழமான ஒரு ஜெபம். ஆமா, இன்னைக்கு நமது ஆழமான தேடலோட மைய கருத்தை உணர்த்துற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஏதோ கற்பனை இல்ல. நம்ம அன்றாட சமூகத்துல நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஸ்டோரி. ஒரு பெரிய, ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில பணியாற்றி வந்த ஒரு தலைசிறந்த மருத்துவர் இருந்தார். அவருக்கு பேரும் புகழும் பெரும் செல்வமும் கொட்டி கிடந்தது. ஆனா ஒரு நாள் அவர் அந்த ஆடம்பரமான பதவியெல்லாம் உதறிவிட்டு நகரத்தோட ரொம்ப ஒதுக்குப்புறமான குற்றச் செயல்களும் போதை பழக்கமும் நிறைந்த ஒரு சேரி பகுதிக்கு சென்று ஒரு சின்ன கிளினிக்க துறக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய முடிவு இது. ஆமா, கண்டிப்பா. அங்க வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமூகத்தால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவங்க. ஒரு நாள் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய, யாருமே நெருங்க தயங்குற ஒரு நபர் ரொம்ப பலத்த காயங்களோட அந்த கிளினிக்கு வரான். மத்தவங்கெல்லாம் அவனை ஒரு குற்றவாளியா, சமூக விரோதியா பார்த்தப்போ அந்த மருத்துவர் அவனை வெறும் காயம்பட்ட ஒரு மனிதனா மட்டுமே பார்த்தாரு. அவனோட கடந்த காலத்தை பற்றி எந்த விசாரணையுமே செய்யாம, எந்த நிபந்தனையும் இல்லாம அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து தான் சொந்த பணத்தையே செலவழிச்சு அவனுக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கினாரு. அந்த நிபந்தனையற்ற அன்பு. சரியா சொன்னீங்க. அந்த நிபந்தனையற்ற அன்பு அந்த ஒதுக்கப்பட்ட மனிதரோட உள்ளத்துல ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி அவனோட வாழ்க்கையே முற்றிலுமாக மாற்றுச்சு. இதுதான் இன்னைக்கு நாம தியானிக்க போற திருவிவிலிய வாசகங்களோட ஆணிவேர். பாவிகளை தேடி வரும் அன்பும் உண்மையான மனமாற்றமும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்டோரி நமக்கு மிக தெளிவா காட்டுது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. அந்த மருத்துவரோட செயல்பாடு பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய சமூகத்தோட பொதுவான மனநிலைக்கு முற்றிலும் முரணானதா இருக்கு இல்லையா? நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுமையோட அல்லது உங்களை யாரும் புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற குற்ற உணர்வோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற திருவிவிலிய வாசகங்களான இறைவாக்கினர் எசாயா நூலின் 58ஆம் அதிகாரம், திருப்பாடல் 86 மற்றும் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் ஆகியவை உங்களை அந்த சுமையிலிருந்து விடுவிக்கக்கூடியவை. எசாயா 58ஆம் அதிகாரத்தை நம்ம ஆழமா பார்க்கும்போது அங்க நோன்பு என்பதை பற்றி இறைவாக்கினர் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனையை முன்வைக்கிறாரு. ஆமா, இஸ்ரேல் மக்கள் கடவுள் கிட்ட முறையிடுறாங்க.
உண்மைதான். நாங்கள் நோன்பிருக்க நீர் ஏன் அதை பார்ப்பதில்லை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலா கடவுள் அவங்க செய்யற நோன்பு வெறும் வெளிவேஷமான சடங்கா இருக்கு அப்படிங்கிறத கடுமையா சாடுகிறார். உணவை தவிர்ப்பது மட்டுமே நோன்பு அப்படிங்கிற நம்ம பாரம்பரியமான சிந்தனைய எசையா முற்றிலுமா உடைக்கிறார். இப்போ அந்த வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கணும். எசேயா வாழ்ந்த அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய மதச் சடங்குகளை ரொம்ப சரியா நேரம் தவறாமல் செஞ்சு வந்தாங்க. அவங்க சாக்கு துணிய உடுத்திக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்து தங்களை ரொம்ப பக்திமான்களை போல காட்டிக்கிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல தங்களுக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளர்களை கடுமையா ஒடுக்குனாங்க, ஏழைகளை சுரண்டுனாங்க. அதாவது வெளியில பக்தி, உள்ளூர அநீதி. கண்டிப்பா. கடவுள் இது ஒரு வியாபாரமா பாக்குறாரு. நீங்கள் உங்கள் விருப்பப்படியே செயல்படுகிறீர்கள், உங்கள் வேலையாட்களை ஒடுக்குகிறீர்கள் அப்படின்னு கடவுள் நேரடியாகவே குற்றம் சாட்டுறாரு. அதாவது ஒரு பக்கம் கடவுளுக்கு முன்னாடி தங்களை ரொம்ப தாழ்மையானவர்களா காட்டிக்கிட்டு, மறுபக்கம் சக மனிதர்களை கொடுமைப்படுத்துவது எந்த விதத்திலையும் உண்மையான நோன்பாகாது. கடவுள் எதிர்பார்க்கிற நோன்பு என்னன்னா, அநீதியான தலைகளை அறுப்பதும், நுகத்தடியின் கயிறுகளை அவிழ்ப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதுமாகும் அப்படின்னு எசாயா 58 ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த நுகத்தடி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான பொருளை கொண்டது. விவசாயத்துல 2 மாடுகளை ஒன்னா இணைக்க பயன்படுற ஒரு மரக்கட்டை தான் நுகத்தடி. அது அந்த மாடுகளோட சுதந்திரத்தை பறிச்சு ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டுமே செல்லும்படி கட்டாயப்படுத்துது. இத மனித வாழ்வோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா, நாம மத்தவங்க மேல திணிக்கிற பொருளாதார, சமூக மற்றும் உளவியல் ரீதியான அடக்குமுறைகளையே இது குறிக்குது. ரொம்ப ஆழமான விளக்கம். இன்னைக்கு நம்ம வீடுகள்லயோ அல்லது பணியிடங்கள்லயோ நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தவங்கள நாம எப்படி ஒடுக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். இன்று நாம் யாருடைய கழுத்திலும் மரத்தடியே வைப்பதில்லை. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள், முன்முடிவுகள் என்ற கண்ணுக்கு தெரியாத நுகத்தை நம் குடும்பத்தினர் மீதும் நண்பர்கள் மீதும் வைத்து அவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? மிக துல்லியமான ஒப்பீடு இது. நுகம் என்பது அடுத்தவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நினைக்கும் ஒரு ஆதிக்க மனப்பான்மை. இதை நாம் தற்கால சூழலோடு பொருத்தி பார்க்கும்போது இதில் இருக்கும் உளவியல் உண்மை இன்னும் தெளிவாக புரியும். நீங்கள் அந்த விரல் நீட்டி குற்றம் சாட்டுவதை நிறுத்து என்ற வரியை குறிப்பிட்டீர்கள். ஆமாம், அது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருந்தும். இன்றைய நவீன உலகிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலும் ஒருவர் மீது ஒருவர் விரல் நீட்டுவது என்பது எவ்வளவு சாதாரணமான ஒன்றாகிவிட்டது. ஆங்கிலத்தில் இதை கேன்சல் கல்ச்சர் மற்றும் சைபர் புல்லியிங் என்று சொல்கிறார்கள். ரொம்ப ஈஸியா ஒருத்தரை குறை சொல்லிடுறோம். ஆமா, இந்த கேன்சல் கல்ச்சர் ஏன் உருவாகிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அதில் இருக்கும் உளவியல் சிக்கல் புரியும். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமலேயே திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பொல்லாதன பேசுவதும் அவர்களை குற்றம் சாட்டுவதும் இன்று அன்றாட நிகழ்வாகிவிட்டது. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்படி செய்வதன் மூலம் தங்களை ஒரு நீதிமானாக காட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு மாயையான திருப்தி மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்தவனின் குறையை உரக்கச் சொல்லும்போது தன்னுடைய சொந்த குறைகள் மறைக்கப்பட்டு விடுகின்றன என்ற ஒரு தவறான மனநிலைதான் இதற்கு பின்னணியில் இருக்கிறது. அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இந்த இறைவாக்கினர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். உண்மையான நோன்பென்பது வெறும் உணவை தவிர்ப்பதல்ல, பிறரை தீர்ப்பிடுவதையும் அவர்கள் மீது விரல் நீட்டுவதையும் நிறுத்துவதுமே ஆகும். அடுத்தவரை அழித்துவிட்டு நாம் வளர நினைப்பது ஆன்மீகம் அல்ல. உண்மைதான். மற்றவர்களை குறை சொல்வது நமக்கு ஒருவிதமான தற்காலிக ஈகோ திருப்தியை தரலாம். ஆனால் அது நம்முடைய ஆன்மாவை தின்றுவிடும். உண்மையான நோன்பு என்பது நம்முடைய மோசமான குணங்களை வெறுப்பதுதான். இதை தொடர்ந்து வரும் 10ஆம் வசனம் இந்த சிந்தனையை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. அது என்ன சொல்லுது? பசித்தோருக்காக உன்னையே கையளி, வறியோர் தேவையை நிறைவு செய். இங்கே உன்னையே கையளி என்ற வார்த்தைகள் என்னை ரொம்பவே சிந்திக்க வைத்தன. ஆழமான வார்த்தைகள். நம்மில் பலர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் எப்படி செய்கிறோம்? நம்மிடம் மிஞ்சியிருக்கும் பணத்தையோ அல்லது நாம் பயன்படுத்தி பழையதான பொருள்களையோ அல்லது மீதமுள்ள உணவையோ கொடுக்கிறோம். மிச்சம் இருக்கிறத கொடுக்கிறது. ஆமாம். ஆனால் ஆண்டவர் உன்னிடம் இருப்பதை மட்டும் கொடு என்று சொல்லவில்லை. மாறாக உன்னையே கையளி என்கிறார். இது வெறும் பர்சில் இருக்கும் பணத்தை கொடுப்பதல்ல, நம்முடைய நேரத்தையும் அன்பையும் கொடுப்பது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய அவசர உலகில் பணத்தை கூட எளிதாக கொடுத்து விடலாம். ஆனால் நமக்காகவே பற்றாக்குறையாக இருக்கும் நம் நேரத்தை ஒருவருக்காக கொடுப்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? நிச்சயமாக.
உன்னையே கையளி அல்லது ஆங்கிலத்தில் கிவ் யுவர் வெரி செல்ஃப் என்று சொல்லப்படும் இந்த வார்த்தைகள் இன்றைய சுயநல உலகிற்கு ஒரு சவால். நீங்கள் சொன்னது போல நேரம் என்பது இன்று மிகப்பெரிய செலாமணியாகிவிட்டது. நாம் பல நேரங்களில் ஒருவருக்கு சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டோ அல்லது ஒரு பொருளை கொடுத்துவிட்டோ நம்முடைய சமூக கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். அது போதாது என்கிறீர்கள்? ஆமாம், ஒரு ஏழைக்கு உணவளிப்பது சிறந்ததுதான். ஆனால் அந்த ஏழையோடு ஒரு 5 நிமிடம் அமர்ந்து அவர் முகத்தை பார்த்து அவர் பெயரை கேட்டு ஒரு சக மனிதராக அவரை மதித்து பேசுவதிருக்கிறதே, அதுதான் உன்னையே கையளிப்பது. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. உன்னுடைய ஆன்மாவையே அந்த பசித்தோருக்காக பகிர்ந்து கொள் என்பதே அதன் உண்மையான பொருள். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயே இது எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுப்பதை விட கைகளில் இருக்கும் மொபைல் போனை சற்று கீழே வைத்துவிட்டு அவர்களின் கண்களை பார்த்து பேசுவதுதான் உன்னையே கையளிப்பது. அது ரொம்பவே உண்மை. அப்படி நாம் நம்மையே முழுமையாக அடுத்தவருக்காக கொடுக்கும்போதுதான் அதற்கான வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன? இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒருவேளை இருளான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? என்றாவது ஒரு நாள் இந்த இருள் விலகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கான உளவியல் மற்றும் ஆன்மீக சிகிச்சை. அடுத்தவர்களுக்கு வெளிச்சமாக மாறுவது. ஆமாம், நீங்கள் பிறருடைய இருளில் வெளிச்சத்தை கொண்டு செல்லும் போது உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை கடவுள் தானாகவே நண்பகல் வெளிச்சமாக மாற்றுவார். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வ வாக்கு இது! நாம் அடுத்தவர்களுக்காக சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் நம்முடைய சொந்த காயங்களை ஆற்றும் மருந்தாக மாறுகிறது. இந்த தெய்வீக பரிமாற்றத்தை 11ஆம் வசனம் இன்னும் அழகாக ஆழமான கவித்துவ உருவகங்களோடு விவரிக்கிறது. என்ன உருவகங்கள்? ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீ நீர் பாய்ந்த தோட்டம் போல் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே மனதிற்குள் ஒரு பெரிய அமைதி உருவாவதை நான் உணர்கிறேன். எனக்கும் அதே உணர்வுதான் ஏற்படுகிறது. வற்றாத நீரூற்று, நீர் பாய்ந்த தோட்டம், இந்த உருவகங்கள் இன்றைய நவீன மனிதர்களுக்கு மிக மிக அவசியமானவை. ஏனென்றால் இன்று நாம் தொழில்நுட்பத்தால் உலகம் முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்திற்குள் பலரும் ஒரு பாலைவனமாக, ஒரு பெரிய வறட்சியோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள வறட்சி. ஆமா, எத்தனையோ நண்பர்கள் சமூக வலைத்தளத்தில் இருந்தாலும் நிஜ வாழ்வில் தனிமை என்ற வறட்சி அனைவரையும் வாட்டுகிறது. நீங்கள் சொன்ன அந்த உள்ளத்தின் வறட்சிதான் இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய நோய். அது தனிமையாக இருக்கலாம், தொழிலில் ஏற்படும் தொடர் தோல்வியாக இருக்கலாம், அல்லது யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கமாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் இதை பர்ன் அவுட் என்று சொல்கிறார்கள். பர்ன் அவுட், முற்றிலும் சோர்வடைவது. ஆமாம், உள்ள முழுமையாக வட்டிப்போய் அடுத்த அடியை எடுத்து வைக்க எந்த சக்தியும் இல்லாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிபூர்வமான மற்றும் ஆன்மீக ரீதியான வறண்டு சூழலில்தான் கடவுள் குறுக்கிடுகிறார். அவர் எப்படி குறுக்கிடுகிறார்? அவர் வெறுமனே மேலோட்டமான ஒரு ஆறுதலை தருவதில்லை. உன் எலும்புகளை வலிமையாக்குவார் என்ற வசனம் சொல்கிறது. உடலின் மிக ஆழமான அடிப்படையான கட்டமைப்புதான் எலும்பு. மனிதனுடைய ஆழமான அடித்தளத்தையே கடவுள் தொட்டு புதுப்பிக்கிறார். அடிவேரையே சரி செய்கிறார். சரியா சொன்னீங்க. அவர் உங்களை அந்த வறட்சியிலிருந்து மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் உங்களை ஒரு வற்றாத நீரூற்றாகவே மாற்றுகிறார். இதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களைச் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஒரு நீர்ச்சுனையாக, ஒரு வழிகாட்டியாக மாறுகிறீர்கள். இதைத் தொடர்ந்து வரும் 12ஆம் வசனம் இந்த நீரூற்று எப்படி சமூகத்தில் பாய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறது. அதாவது, பாழடைந்து கிடப்புவற்றை கட்டியெழுப்புவாய், தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்ற வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆமாம், இந்த இடத்தில்தான் இது இன்னும் நுணுக்கமாகிறது. இந்த பாழடைந்து கிடப்பவற்றை கட்டியெழுப்புவாய் என்பது வெறும் பழைய கட்டடங்களை சீரமைப்பது பற்றியதல்ல என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது மனித உறவுகளையும் சமூக கட்டமைப்புகளையும் பற்றிய ஒரு உருவகம் இல்லையா? இன்றைய நம்முடைய அன்றாட சவால்களோடு இதை நாம் எப்படி பொருத்தி பார்ப்பது? இன்றைய சமூக நிலையை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். எத்தனையோ குடும்ப உறவுகள் ஈகோவாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் பாழடைந்து கிடக்கின்றன. பல ஆண்டுகளாக பேசாத அண்ணன் தம்பிகள், சிறு சிறு மனக்கசப்பால் பிரிந்து கிடக்கும் கணவன் மனைவி, கருத்து வேறுபாடுகளால் தகர்ந்து போன நட்பு வட்டங்கள் என்று நம்மைச் சுற்றியே எத்தனையோ இடிபாடுகள் இருக்கின்றன. சமுதாய அளவிலும் பிளவுகள் இருக்கு. கண்டிப்பா. சமூகம் பல பிரிவுகளாக சாதியாலும் மதத்தாலும் பொருளாதாரத்தாலும் பிளவுபட்டு கிடக்கிறது. இப்படிப்பட்ட இடிபாடுகளை சீர்படுத்தும் அமைதி பணியாளர்களாக இன்றைய நேயர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமென்று இந்த வாசகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை முன்வைக்கிறது.
அமைதி பணியாளர்கள், அருமையான வார்த்தை. உடைந்த உறவுகளை ஒட்ட வைப்பவர்கள். யாரிடம் முதலில் சென்று மன்னிப்பு கேட்பது என்று தயங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கிடையே ஒரு பாலமாக செயல்படுபவர்கள், பிரிந்து கிடக்கும் இதயங்களை இணைப்பவர்கள். இவர்கள்தான் அந்த தகர்ந்த மதிலை திரும்பக் கட்டுபவர்கள். அப்படி அந்த அமைதிப் பணியை செய்பவர்களுக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு சிறப்பான பெயர் என்ன தெரியுமா? என்ன பெயர்? குடியிருப்பதற்கான தெருக்களை சீர்படுத்துபவன். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பெயர் அது! மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. நாம் ஒவ்வொருவரும் இடிபாடுகளை கட்டி எழுப்பும் அமைதி பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது மிக சிறந்த ஒரு அழைப்பு. இதுவரை நாம் சமூக நீதி, பிறருக்கு உதவுதல், உடைந்த உறவுகளை சீர்படுத்துதல், மற்றவர்களுக்காக நம்மை கையளித்தல் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். ஆனால் 13ஆம் வசனத்திற்கு வரும்போது கருப்பொருள் ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கிறதே. இதுவரை மனிதர்களோடு உள்ள உறவை பற்றி பேசிய இறைவாக்கினர் அடுத்த வசனத்தில் எவ்வாறு திடீரென்று சமூக நீதியிலிருந்து ஓய்வு நாள், அதாவது சாபத் என்ற கருப்பொருளுக்கு மாறுகிறார்? இது பார்க்கறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆமாம், இது ஒரு முரண்பாடு போல தோன்றலாம். ஆனால் இதை பற்றி நான் சிந்தித்த போது இது முரண்பாடு அல்ல, ஒரு மிக முக்கியமான சமன்பாடு என்பது புரிந்தது. இதுவரை நாம் மற்ற மனிதர்களுக்காக ஓடுவதை பற்றி பேசினோம். ஆனால் இப்படி தொடர்ந்து மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருந்தால் நாமும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போவோம் அல்லவா? ஆமா, பர்ன் அவுட் ஆயிடும். அந்த சோர்வை தடுக்கத்தான் அடுத்த வசனத்தில் எசாயா ஒரு மாபெரும் பாஸ் பட்டனை பற்றி பேசுகிறார் என்று நினைக்கிறேன். மிகச் சரியான கோணத்தில் இதை பார்க்கிறீர்கள். இது ஒரு மிக முக்கியமான இணைப்பு. சமூக நீதியும் பிறருக்கு உதவுவதும் மட்டும் போதாது. அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய நமக்குள் ஒரு ஆன்மீக ஆற்றல் வேண்டும். அதற்காகத்தான் ஓய்வு நாள். சரியா சொன்னீங்க. அதற்கு கடவுளுக்கான நேரத்தை ஒதுக்குவது மிக மிக முக்கியம் என்பதைத்தான் இந்த மாற்றம் காட்டுகிறது. நீங்கள் பிறருக்கு உதவிக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் ஒரு சமூக போராளியாகவே இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளம் அதற்கு காரணமான கடவுளோடு இணையாவிட்டால் நீங்களும் ஒரு கட்டத்தில் வெறுமையடைந்து சோர்ந்து போவீர்கள். அந்த சேவையே ஒரு சுமையா மாறிடும். ஆமாம், உங்களின் நற்செயல்கள் கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சுமையாக மாறிவிடும். அதனாலதான் ஏழைகளுக்கு உதவுவது எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகச் செயலோ, அதே போல ஓய்வு நாளை கடைபிடிப்பதும் ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதும் ஒரு கட்டாய ஆன்மீகச் செயல். இத ஒரு சட்டமா பார்க்கக்கூடாது. கண்டிப்பா. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஓய்வு நாளை ஒரு மதச் சுமையாக, ஒரு கட்டாய சட்டமாக பார்க்கக்கூடாது. அதை ஒரு மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு உன்னத நாள் என்றும் மதிக்க வேண்டும் என்றும் வாசகம் வலியுறுத்துகிறது. இந்த ஓய்வு நாள் என்ற கருத்தை இன்றைய நமது ஹசல் கல்ச்சர் என்று சொல்லப்படும் ஓட்டத்தோடு இணைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா, ஹசல் கல்ச்சர். இன்றைய நவீன மனிதன் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓய்வே இல்லாமல் உழைப்பதுதான் வெற்றி, தூக்கத்தை குறைத்துக்கொண்டு வேலை செய்வதுதான் சாதனை என்ற ஒரு மாயையான பிம்பம் இன்று உருவாகியிருக்கிறது. பணம், பதவி, அடுத்தடுத்த இலக்குகள் என்று ஓடும் இந்த வாழ்க்கையில் கடவுளுக்கென ஒரு நாளை ஒதுக்குவது என்பது பலருக்கும் கடினமான ஒன்றாகிவிட்டது. ரொம்பவே கடினம். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை கூட ரிலாக்ஸ் செய்வதற்காக ஒரு பெரிய டூடூ லிஸ்ட் போட்டுக்கொண்டு அதையும் ஒரு வேலையாகவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்மால் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இளைப்பாற முடிவதே இல்லை. உண்மைதான். அந்த ஹசல் கல்ச்சர் மனிதனை ஒரு இயந்திரமாக மாற்றிவிட்டது. இந்த ஓட்டத்தில் சிக்கிக்கொண்ட மனிதன் எப்போதுவே தன் சொந்த ஆதாயத்தை நாடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய இலக்குகள் எல்லாம் தன்னை சுற்றியே பின்னப்பட்டிருந்தன. ஆனால் 13ஆம் வசனம் இந்த நவீன மனநோய்க்கு தெளிவாக சிகிச்சை அளிக்கிறது. என்ன சொல்லுது? உன் சொந்த வழிகளில் செல்லாதே, உன் சொந்த ஆதாயத்தை நாடாதே, வெற்றுப் பேச்சுகளை பேசாதே. வாரத்தில் 6 நாட்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஓடுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், திட்டமிடுகிறீர்கள். ஆனால் ஒரு நாளை ஆண்டவருக்காக ஒதுக்குவது என்பது வெறும் ஓய்வல்ல, அது ஒரு ஆழமான விசுவாசத்தின் வெளிப்பாடு. விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமா, இந்த உலகமும் என் வாழ்க்கையும் என் தொழிலின் வெற்றியும் கடவுளின் கையில் இருக்கிறது. என் ஓட்டத்தினால் மட்டும் நான் எதையும் சாதித்துவிட முடியாது என்று நாம் கடவுள் மீது வைக்கும் ஆழமான நம்பிக்கையின் அடையாளம்தான் அந்த ஓய்வு நாள். நான் ஒரு நாள் வேலை செய்யாவிட்டாலும் இந்த உலகம் நின்றுவிடாது என்ற உண்மையை உணர்வதுதான் அது. அது கொஞ்சம் ஈகோவை உடைக்கிற விஷயம்தான். கண்டிப்பா. அது இன்றைய அவசர உலகிற்கு எவ்வளவு கடினமானதோ அதைவிட 1000 மடங்கு அவசியமானது. ஓய்வு நாளை கடைபிடிப்பது என்பது இந்த ஹசில் கல்ச்சருக்கு எதிரான ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி. ஆம், ஓய்வு நாள் என்பது வெறுமனே படுத்து தூங்குவதற்கான நாள் அல்ல,
மாறாக நம்முடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளும் நாள். ஆண்டவரின் சமூகத்தில் அமைதியாக அமர்ந்து அவருடைய அன்பில் இளைப்பாரி நம்முடைய நோக்கங்களை சரி செய்து கொள்ளும் நாள். நாம் எதற்காக ஓடுகிறோம் என்பதை சிந்திக்கும் நாள் அது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம் அவ்வாறு செய்யும்போது 14ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான இறைவாக்கு நிறைவேறுகிறது. அப்பொழுது ஆண்டவரில் மகிழ்ச்சியை பெறுவாய். இது உலகப் பொருட்கள் தரும் தற்காலிக மகிழ்ச்சி அல்ல. ஒரு புதிய கார் வாங்குவதாலோ ஒரு பதவி உயர்வு பெறுவதாலோ கிடைக்கும் மகிழ்ச்சி சில நாட்களில் மறைந்துவிடும். ஆனால் இது ஆண்டவரே நேரில் அருளும் உண்மையான நிலைவாழ்வுக்குரிய மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, மண்ணுலகின் உயரிடங்களில் வலம் வரச் செய்வேன் என்றும், உன் தந்தையாகிய யாக்கோபின் உரிமைச் சொத்தினால் உனக்கு உணவளிப்பேன் என்றும் கடவுள் வாக்களிக்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமா, உலக ஆதாயங்களை தேடி வெற்றுப் பேச்சுகளை பேசி ஓடாமல் சக மனிதர்களின் நலனுக்கும் கடவுளுக்குமான நேரத்திற்கும் முன்னுரிமை கொடுப்பவர்களை கடவுளே இந்த உலகின் உயரிடங்களில் உயர்த்துவார் என்பதுதான் இதனுடைய இறுதிப் பலன். இது மனிதர்களுடைய வெற்று வார்த்தை அல்ல, ஆண்டவர் வாய் இதை உரைத்தது என்று வாசகம் மிக உறுதியாக எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முடிகிறது. யார் ஒருவர் தன்னுடைய நுகத்தை அகற்றி தன் பசியை பொருட்படுத்தாமல் அடுத்தவருக்கு தன்னையே கையளித்து ஆண்டவரின் ஓய்வு நாளை மதிக்கிறானோ அவனை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை, எக்காலத்திலும் கைவிட மாட்டார். உண்மையாகவே இன்றைய நமது தேடல் நமக்கு பல புதிய தெளிவான புரிதல்களை தந்திருக்கிறது. இணையத்தில் குற்றம் சாட்டுவதை நிறுத்துவது, நம்முடைய நேரத்தை வழங்கி நம்மையே கையளிப்பது, பிரிந்து கிடக்கும் உறவுகளின் இடிபாடுகளை கட்டியெழுப்புவது மற்றும் ஓய்வில்லாமல் ஓடும் இந்த ஹசல் கல்ச்சரை நிறுத்திவிட்டு ஆண்டவரின் ஓய்வு நாளில் மகிழ்ச்சி காண்பது என்று எத்தனையோ ஆழமான நடைமுறை சிந்தனைகள். எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. நாம் படித்த இந்த திருவிவிலிய வார்த்தைகள் எந்த அளவிற்கு இன்றைய நம்முடைய நவீன வாழ்வியலோடு பின்னி பிணைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. ஆம், கடவுளின் வார்த்தைகள் என்றுமே ஜீவனுள்ளவை. நாம் நம்முடைய அன்றாட வேலைகளில் இந்த உலகின் வேகமான ஓட்டங்களில் சிக்கிக்கொண்டு நம்மை சுற்றி பசியோடும் ஒரு சிறு ஆறுதலுக்காகவும் தங்களை கேட்க யாராவது ஒரு நபர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கும் மனிதர்களை கவனிக்க மறந்துவிட்டோமா? உங்களுடைய சிறு புன்னகை, உங்களுடைய சிறு நேரம் யாருடைய இருளையோ நண்பகல் வெளிச்சமாக மாற்ற காத்திருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் யாருக்கு அந்த வற்றாத நீரூற்றாக மாறப்போகிறீர்கள்? இந்த கேள்வியை உங்கள் இதயத்துக்குள் சுமந்து செல்லுங்கள். மிக சிறப்பான கேள்வி. அதோடு சேர்த்து இன்னொரு சிந்தனையையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்று நாம் சமூக நீதி, பிறருக்கு ஒளியாக மாறுவது பற்றி பேசினோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், நாம் மற்றவர்களுக்காக ஒரு விளக்கை ஏற்றும்போது அந்த வெளிச்சம் முதலில் யாருடைய முகத்தில் படுகிறது? நம்ம முகத்துலதான். ஆமாம், அது நம்முடைய சொந்த முகத்தில்தான் படுகிறது. அடுத்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்மை, மற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை கையளிப்பது, உண்மையில் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக சிகிச்சை. அந்த வெளிச்சம் நம்முடைய இருளையும் சேர்த்துதான் விரட்டுகிறது. அந்த வற்றாத நீரூற்றாக நாமும் மாறுவோம், நம்முடைய வறட்சியையும் நீக்குவோம். இது ஒரு ஆன்மீக ரீதியான இளைப்பாறுதல். ஆனா எசையா கூறுற இந்த உயர்ந்த வாழ்வு நிலைய, இந்த உண்மையான நோன்பை நாம முழுமையா கடைபிடிக்கிறோமான்னு கேட்டா பல நேரங்கள்ல நம்ம பதில் இல்லை என்றுதான் இருக்கும். ரொம்ப யதார்த்தமான உண்மை அது. ஆன்மீக வறுமையை உணரும்போதுதான் நாம திருப்பாடல் 86 ஆசிரியர் தாவீது அரசரோடு இணைந்து ஜெபிக்க தொடங்குறோம். ஒரு பெரிய அரசர் ஆமா, ஒரு தேசத்தையே ஆளுகிறவர் கடவுள் முன்னாடி நான் எளியவன் வறியவன் அப்படின்னு சொல்றாருன்னா அதோட ஆழம் எவ்வளவு பெருசுன்னு நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. அதுதான் எனக்கும் இங்கே ஒரு பெரிய முரண்பாடா படுது. நான் தாவீதோட வாழ்க்கையை பார்க்கிறேன். அவர் அந்த காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு மாபெரும் அரசர். நிச்சயமா அவர் கையில அத்தனை அதிகாரமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தன்னை வறியவன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவர் கண்டிப்பா தன்னுடைய பேங்க் பேலன்ஸ பத்தியோ இல்ல தன்னுடைய அரண்மனைய பத்தியோ இங்க பேசல. உண்மைதான். அப்ப இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இங்க ஏதோ ஒரு ஆழமான ஆன்மீக கோணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. அங்கதான் ஒரு முக்கியமான உண்மை அடங்கி இருக்கு. இது வெறும் பணமில்லாத வறுமையை மட்டும் குறிக்கல. மூடமொழியான எப்ரேயத்துல இந்த எளியவன் வறியவன் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அனி வே எவ்யான் அப்படிங்கிற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அனி வே எவ்யான். ஆமா, இந்த அனி வே எவ்யான் அப்படிங்கிறது வெறும் பொருளாதார நிலை கிடையாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக வறுமையை குறிக்கிறது. அதாவது, கடவுளே, உன்னுடைய உதவி இல்லாம என்னால இந்த தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க முடியாது. எனக்குள்ள சொந்தமா எந்த பலமும் இல்ல. தன்னோட சுய பலத்தை அவர் நம்பல. சரியா சொன்னீங்க.
என் கிரீடமோ என் படைகளோ இப்போ எனக்கு உதவாது என்று முழுமையாக தன்னை தாழ்த்திக் கொள்ளும் ஆன்மீக தாழ்மையத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. தாவீது அரசர் தன்னுடைய அரச கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக கடவுளிடம் கையேந்துகிறார். அவர் தன்னுடைய ஆத்மாவின் திவால் நிலையை, அதாவது ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சிய, அத கடவுள் முன்னாடி எந்த தயக்கமும் இல்லாம ஒத்துக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல இத புரிஞ்சுக்கிறதும் ஏத்துக்கிறதும் நேர்களாகிய உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, ஏன்னா நம்ம சமூகம் அப்படி வளர்த்துடுச்சு. உண்மைதான். ஏன்னா இன்றைய நவீன உலகம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது? உன்னால் முடியும், நீ யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சுயச்சார்பை மட்டுமே தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கரெக்ட். நாமும் நமக்கெல்லாம் தெரியும், நாமே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று ஒரு முகமூடிய மாட்டிக்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பலவீனத்தை வெளியே காட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்திலேயோ சமூகத்திலேயோ ஒரு பெரிய தோல்வியா அல்லது கௌரவ குறைச்சலா தான் பார்க்கப்படுது. அதனாலதான் நிறைய பேருக்கு மன அழுத்தம் வருது. நிச்சயமா. ஆனால் பல நேரங்களில் வேலைப்பழு, மன அழுத்தம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவாவதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கலாம். அந்த வெற்றிடம் ரொம்ப வலியை கொடுக்கும். ஆமா, அந்த நேரத்துல அந்த முகமுடிய கழட்டி வச்சுட்டு, கடவுளே நான் வறியவன், உமது உதவி எனக்கு தேவை என்று தாவீது அரசரைப் போல தாழ்மையோடு ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான விடுதலையின் தொடக்கம். அந்த சரணடைதலில் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நிம்மதி இருக்கிறது. அதான் முழுமையாத உண்மை. மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது ஒருபோதும் தோல்வி கிடையாது. அது ஒரு பெரிய ஆன்மீக பலன். நீங்க சொன்ன அந்த வெற்றிடம், அந்த ஆன்மீக தாகம்தான் தாவீத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. எப்படி சொல்றீங்க? அந்த வெற்றிடம் இருக்கிறதுனாலதான் அவர் கடவுளை தொடர்ந்து தேடுறாரு. திருப்பாடல் 86 3 மற்றும் 4 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்களேன். அந்த தேடல் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பா வாசிக்கிறேன். 3வது வசனம் இப்படி சொல்கிறது: என் தலைவரே, என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். மேலும் 4வது வசனம், உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். எனக்கு இந்த வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாள் முழுவதும் மன்றாடுகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றார். பிராக்டிக்கலா பார்த்தா இது எப்படி சாத்தியம்? எனக்கு 50 வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, இமெயில் வருது, வேலை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல அது ஒரு பெரிய சவால் தான். ஆமா, இப்படி சமூக வலைத்தளங்கள், நோட்டிபிகேஷன்கள்னு எப்போதும் கவனச்சிதறல்களுக்கு நடுவே வாழும் உங்களுக்கு எப்படி நாள் முழுவதும் கடவுளோடு ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக தொடர்பில் இருப்பது? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. நாள் முழுவதும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தாவீது 24 மணி நேரமும் ஒரு அறையில முழங்காலிட்டு உட்கார்ந்திருந்தார்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கும் வேலைகள் இருந்திருக்கும்ல? நிச்சயமா. அவரும் ஒரு அரசர். அவருக்கும் பல வேலைகள், அரசியல் நெருக்கடிகள், போர்கள்னு எல்லாமே இருந்துச்சு. இங்க நாள் முழுவதும் அப்படிங்கிறது ஒரு மனநிலையை குறிக்குது. எந்த வேலையை செய்தாலும் உங்கள் எண்ணங்கள் கடவுளை சார்ந்திருப்பதையே இது குறிக்கிறது. ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். கரெக்ட். நீங்க மொபைல் போன் பத்தி சொன்னீங்க இல்லையா? அது ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இன்னைக்கு நாம மொபைலை எடுக்கிறப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலோ ஒரு லைக் வந்தாலோ நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்குது. ஆமா, அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அது முடிஞ்ச உடனே மீண்டும் ஒரு வெற்றிடம் வந்துடும். அடுத்த நோட்டிபிகேஷனை தேடி மூளை அலையும். ஆமாம், இதை பற்றி அறிவியல் பூர்வமாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. இந்த டோபமைன் ஹிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. உலக காரியங்கள் தரக்கூடிய அந்த சந்தோஷம் சீக்கிரமே மறைந்து விடுகிறது. நாம ஒரு போலி உலகத்துல ஒரு மாயையான சந்தோஷத்தை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தெரியாமலே ஓடுறோம். அதனாலதான் தாவீது 4வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றார், உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் அப்படின்னு. அந்த ஆன்மீக உயர்வு மட்டும்தான் மனச உண்மையிலே மகிழச் செய்யும். அப்போ அந்த போன் ஸ்கிரீன் சந்தோஷம், ஒரு போன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு கீழே குனிறப்போ கிடைக்கிற அந்த தற்காலிக டோபமைன் வேற, கடவுளை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்தும் போது கிடைக்கிற அந்த ஆழமான நிரந்தரமான ஆன்மீக அமைதி வேற. அந்த ஆழமான அமைதியை எந்த ஒரு மொபைல் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பா தர முடியாது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். நாம் எதை தேடி ஓடுகிறோம், எங்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை இது ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. சரி, அடுத்ததாக நாம் 5 மற்றும் 6வது வசனங்களுக்கு போவோம். தாராளமா. இங்கே தாவீது கடவுளுடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கார். ஏனெனில், என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவர் மீதும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்குச் செவிகொடும்,
உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ம் தாவீது எவ்வளவு உறுதியாக கடவுளின் குணத்தை இங்கே சொல்றார் பாருங்க. அவர் கடவுளை ஒரு கடுமையான நீதிபதியா பார்க்கல. நீர் நல்லவர், மன்னிப்பவர் அப்படின்னு ரொம்ப உரிமையா சொல்றார். திருவிவிலியத்தை வாசிச்சவங்களுக்கு தெரியும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சார்னு. ஆமா, பத்ஷேபா அப்படிங்கிற பெண்ணோட விஷயத்துல. சரியா சொன்னீங்க. அந்த விஷயத்துல அவர் நடந்துகிட்ட விதம் ஒரு கொலைக்கு காரணமா இருந்ததுன்னு அவர் ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமான ஒரு தார்மீக வீழ்ச்சியை சந்திச்சார். ஒரு மாரல் ஃபெயிலியர். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சியிலிருந்து வந்த ஒருத்தர் தான் இங்கே நீர் நல்லவர், மன்னிப்பவர் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு மிக முக்கியமான எபிரேய வார்த்தையை நாம கவனிக்கணும். எந்த வார்த்தை அது? 5வது வசனத்துல வர்ற கடவுளின் பேரன்பு அப்படிங்கிற வார்த்தை மூல மொழியான எபிரேயத்துல ஹெசெட் என்று அழைக்கப்படுகிறது. ஓ, ஹெசெட். இது ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தையாச்சே. இதோட சிறப்பம்சம் என்ன? சாதாரண அன்புக்கும் இந்த ஹெசெடுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. மனிதர்களாகிய நாம் காட்டும் அன்பு சில நேரங்களில் சூழ்நிலையை பொறுத்து மாறும். நீங்க நல்லா இருந்தா ஒரு மாதிரி அன்பு காட்டுவாங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. கரெக்ட். அது வெறும் உணர்வுபூர்வமான அன்பு. ஆனால் கடவுளின் ஹெசெட் என்பது ஒருபோது மாறாத உடன்படிக்கையின் அடிப்படையிலான அன்பை குறிக்கிறது. ஒரு கவனன்டல் லவ். ஆமா, இது நீ தப்பு செஞ்சிட்ட அதனால உன்னை நான் கைவிட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற அன்பு கிடையாது. நீ என்னதான் என்னை விட்டு விலகி போனாலும் நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு உறுதியான அன்பு. எவ்வளோ ஆழமான ஒரு கருத்து இது. தாவீது தன்னுடைய மிகப்பெரிய பாவங்களுக்கு பிறகும் கடவுள் தன்னை தண்டிக்க காத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கல. கடவுளோட அந்த ஹெசெட் அப்படிங்கிற மாறாத அன்பின் மேல அவர் முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தார். இந்த ஹெசெட் அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலே ரொம்ப ஆழமானது, நெகிழ்ச்சியானது. குற்ற உணர்ச்சியிலும் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற தனிமையிலும் வாடும் நேயர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரொம்ப பெரிய நம்பிக்கை அது. இன்றைய சமூகத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட எல்லாரும் நம்மள ஒதுக்குவாங்களோ, கேன்சல் கல்ச்சர் மூலம் நம்மள ஓரங்கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த பயம் பல பேரை முடக்கி போட்டுடுது. ஆமா, நீங்க ஒருவேளை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், எனக்கு தண்டனை தரத்தான் காத்துக்கிட்டு இருக்கார் என்று பயந்து போய் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. நிச்சயமா இல்ல. தாவீதின் வாழ்க்கை நமக்கு சொல்வது என்னவென்றால், கடவுள் உங்களை தண்டிக்க காத்திருக்கும் ஒரு கடினமான நபர் அல்ல, மாறாக அவர் நல்லவர். அவர் உங்களை மன்னிக்க எப்போதுமே தயாராக இருக்கிறார். ஒரு அன்பான தந்தையைப் போல. நீங்கள் எப்போது அவரை நோக்கி திரும்பி வருவீர்கள் என்று ஒரு அன்பான தந்தையாக உங்கள் குரலை கேட்க அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 5 மற்றும் 6வது வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த கெசட் அன்பு உங்களை தேடி வருகிறது. அதனாலதான் தாவீது அவ்வளவு நம்பிக்கையோடு உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என்று கேட்கிறார். அந்த ஹெசெட்டை அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கார். தன்னிடம் எதுவுமே இல்லாத போது. ஆமா, தன்னிடம் எந்த ஒரு தகுதியும் இல்லாத போது அந்த பேரன்பு மட்டும்தான் தன்னை தூக்கி நிறுத்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு விவாதம் இது. நேயர்களே, இன்றைய உலகம் நம்மை எப்போதும் ஒரு பலசாலிகளாக காட்டிக்கொள்ளவே தொடர்ந்து நிர்பந்திக்கிறது. யாருக்கும் எந்த குறையும் தெரியக்கூடாது என்று பலமான ஒரு கவசத்தை அணிந்து வாழவே நாம் பழகிவிட்டோம். அது ஒரு சுமையான வாழ்க்கை. ஆமாம். ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் நமது பலவீனங்களை ஒப்புக்கொள்வது எப்பேற்பட்ட ஆன்மீக பலத்தை தரும் என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தாவீது அரசர் போல முழு அதிகாரமும் செல்வமும் கொண்ட ஒரு மனிதர் நான் வறியவன், எளியவன் என்று தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டதில்தான் தன் உண்மையான சுதந்திரத்தை கண்டுகொண்டார் என்றால், இன்று நீங்கள் அணிந்திருக்கும் எந்த போலியான கிரீடம் அல்லது கவசம் நீங்கள் கடவுளின் இந்த உண்மையான விடுதலையை அனுபவிப்பதை தடுத்துக் கொண்டிருக்கிறது? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. உங்களுடைய ஈகோவா, உங்களுடைய பதவியா, அல்லது மற்றவர்கள் உங்களை தவறாக நினைத்து விடுவார்கள் என்ற பயமா? அந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இன்று கடவுளிடம் நான் எளியவன், வறியவன் என்று மனமு வந்து கேளுங்கள். அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். நிச்சயமா பதிலளிப்பார். இந்த இரக்கம், இந்த பேரன்பு எந்தவித நிபந்தனையும் இல்லாம எப்படி ஒரு மனிதரை தேடி வருது அப்படிங்கறதத்தான் நாம லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல ஒரு நேரடி நிகழ்வாக காண்கிறோம். கடவுள் அப்படிங்கிற அந்த மாபெரும் மருத்துவர் நம்மளை எப்படி பார்க்கறாரு, நம்ம எப்படி அவரோட சிகிச்சைக்கு நம்மளை உட்படுத்திக்கணும் அப்படிங்கறத அலச போறோம். பல நேரங்கள்ல நாம கடவுள ஒரு கடுமையான போலீஸ்கார மாதிரியோ இல்ல கையில பிரம்போட நிக்கிற ஒரு கண்டிப்பான வாத்தியார் மாதிரியோ தான் கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆமா,
தப்பு பண்ணா உடனே தண்டிச்சிடுவாரு அப்படிங்கிற பயம் தான் நம்மகிட்ட அதிகமா இருக்கு. அந்த பயம்தான் நம்மள கடவுள்கிட்ட இருந்து தள்ளி வைக்குது. ஆனா இந்த வாசகங்கள் அந்த பிம்பத்தை மொத்தமா உடைச்சு சுக்குநூறாக்கிடுது. அது எப்படின்னு முதல்ல எசேக்கியேல் 33:11 வாசகத்தை வச்சு பார்ப்போம். இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியா கடவுள் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இத படிக்கும்போது ரொம்பவே ஆறுதலா இருக்கு. ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவன் அழிஞ்சு போகணும்னு கடவுள் நினைக்கிறதில்ல, அவன் திருந்தி வாழணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த திருந்தி வாழ்தல் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்கு. ஆமா, நாம திருந்துறதுன்னா சும்மா சாரி கேக்குறதுன்னு நினைச்சுக்கிறோம். நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா நாம பலரும் திருந்துறது அப்படிங்கறத ரொம்ப மேலோட்டமா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். மூல மொழியான எப்ரேய மொழியில இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஷூவ். ஷூ, SHUV, ஷூவ் இல்லையா? ஆமா, ஷூவ். இந்த வார்த்தைக்கு வெறும் வாயளவுல சாரி, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல செஞ்ச தப்புக்காக நைட்டு பூரா அழுதுட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே தப்பு செய்யறதோ அர்த்தம் கிடையாது. ஓ, அது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல. இல்லவே இல்ல. ஷூவ் அப்படிங்கிறது ஒரு முழுமையான திசை மாற்றம். அதாவது ஒரு ஆக்ஷன். நீங்க ஒரு தப்பான பாதையில நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி. அதை உணர்ந்த அடுத்த நிமிஷமே அப்படியே அந்த இடத்துல நின்னு 180 டிகிரி திரும்பி நேர் எதிர் திசையில. நேர் எதிர் திசையில நான் கடவுளை நோக்கி. சரியா சொன்னீங்க. கடவுளை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த திரும்புதல். அது நம்மளோட சிந்தனை, செயல், ஒட்டுமொத்த வாழ்க்கையோட திசையும் மாத்துறது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது, இது கண்டிப்பா நம்ம செயல்ல வெளிப்பட வேண்டிய ஒரு மாற்றம். ஆமா, செயல்ல வரணும். இது அப்படியே இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன காலத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம சமுதாயம் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு புரியுது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சமூகத்துல ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட உடனே அவங்கள நிராகரிச்சிடுறோம். இதுக்கு இங்கிலீஷ்ல கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆமா, கேன்சல் கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது ஒருத்தர் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டாலோ இல்ல ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலோ ஒட்டுமொத்த உலகமும் அவங்கள ஒதுக்கிடுது. அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு தீர்ப்பு எழுதிருவாங்க. அவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு 2வது வாய்ப்பே குடுக்கறது இல்ல. ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டாங்க. ஒரு தடவை தப்புன்னா அவ்வளவுதான். உலகத்தோட இயல்பு அதுதான். மனிதர்களோட நீதி எப்பவுமே தண்டிப்பதிலையும் ஒதுக்கி வைக்கிறதுலயும் தான் முடிகிறது. ஆனா கடவுளோட நீதி மனிதனை மீட்டெடுப்பதுல தொடங்குது. மீட்டெடுப்பதுல தொடங்குது. அருமையான வார்த்தை. உலகம் ஒருத்தருக்கு 0 வாய்ப்புகள் கொடுத்தாலும் கடவுள் அவங்களுக்கு முடிவற்ற வாய்ப்புகளை கொடுக்கறாரு. நம்ம எவ்வளவு தூரம் வழிமாறி போயிருந்தாலும் அந்த ஷூ அப்படிங்கிற 150 டிகிரி மாற்றத்தை செஞ்சு மீண்டும் தங்கிட்ட திரும்புறதுக்கான கதவை அவர் எப்பவுமே திறந்துதான் வச்சிருக்காரு. இந்த ஷிவ், அதாவது இந்த முழுமையான திசை மாற்றம் அப்படிங்கிறது வெறும் தியரியா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா ஒருத்தர் வாழ்க்கையில எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. லேவியோட அழைப்பு. ஆமா, லூக்கா 5:27-28 வாசகங்கள்ல இயேசு லேவி அப்படிங்கிற ஒரு வரி தண்டுபவரை கூப்பிடுற நிகழ்வை நம்ம பாக்குறோம். இயேசு வெளியில போகும்போது வரி வசூலிக்கும் இடத்துல உட்கார்ந்திருந்த லேவிய பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ இருக்கிற நமக்கு வரி தண்டுபவர்னா ஏதோ சாதாரண அரசு அதிகாரி மாதிரி தோணலாம். ஆனா அந்த வரலாற்று பின்னணியில அவங்களோட நிலைமை ரொம்பவே வித்தியாசமானது இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. குறிப்பா இந்த நிகழ்வு நடக்கிற கப்பர்நாகம் அப்படிங்கிற ஊர் ஒரு முக்கியமான வியாபார வழித்தடம். ஒரு பிசினஸ் ஹப் மாதிரி. ஆமா, பிசினஸ் ஹப் தான். அங்க வரி வசூல் செய்யறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல பெரிய அளவுல பணம் புழங்கும். அந்த காலத்துல ரோம பேரரசு என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா அவங்களே வரி வசூல் பண்ணாம உள்ளூர்ல இருக்கிற யூதர்கள் கிட்டயே அந்த கான்ட்ராக்ட கொடுத்துருவாங்க. அப்போ யூதர்களே அவங்க சொந்த மக்கள் கிட்ட இருந்து வரி வசூலிப்பாங்களா? ஆமா. இந்த லேவி மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோம அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை விட பல மடங்கு அதிகமா சொந்த மக்கள் கிட்டயே மிரட்டி புடுங்கி தங்களோட சொந்த லாபத்துக்காக வச்சுப்பாங்க. அதனாலதான் மக்கள் அவங்கள அவ்வளவு வெறுத்தாங்களா? கண்டிப்பா. யூத சமூகத்துல இந்த வரி தண்டுப்பவர்களை ரொம்ப மோசமான துரோகிகளாவும் பாவிகளாவும் தான் பார்த்தாங்க. அவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ சொந்த ஊர்லயே எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஆனா கை நிறைய காசு பாக்குற ஒரு ஆளை பார்த்துதான் இயேசு என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆமா, அந்த ஒற்றை வார்த்தையில நடந்த அதிசயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திருவிவிலிய வாசகம் சொல்லுது, அவர் அனைத்தையும் விட்டு விட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்!
இன்னைக்கு நாம ஒரு வேலையை விடணும்னா 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பேசி அடுத்த வேலை ரெடியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் பழைய வேலையை விடுவோம். ஆனா லேவி அந்த ஸ்பாட்லயே எதையும் யோசிக்காம அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அங்கதான் இயேசுவோட இறை வல்லமை இருக்கு. லேவி அந்த சுங்கச்சாவடியில உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு செல்வாக்கு, அதிகாரம், பணம்னு உலகத்துல தேவையான எல்லாமே இருந்துச்சு. வெளியில பார்க்க எல்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்பவே தனிமையில ஒரு வெறுமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இயேசு அவரை பார்த்து கூப்பிட்டப்போ அவர் கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல. நான் இந்த வார கலெக்ஷனை முடிச்சிட்டு வந்துடுறேனோ இல்ல என் காசெல்லாம் பேங்க்ல சேஃபா வச்சுட்டு வரேனோ சொல்லல. உடனே எழுந்துட்டாரு. ஆமா, இதெல்லாம் நாம முதல்ல பேசின அந்த ஷூ தம் வாழ்க்கையோட திசைய அந்த ஒரு நிமிஷத்துல முழுமையா மாத்திக்கிட்டாரு. இங்கதான் எனக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது. லேவி விட்டுட்டு வந்தது வெறும் அந்த பணத்தையோ வேலையோ மட்டும் கிடையாது. வேற எதை விட்டுட்டு வந்தாரு? அது வரைக்கும் அவர் வச்சிருந்த அந்த அடையாளம், அந்த கம்ஃபர்ட் ஜோன், இதை நாம எப்படி இன்றைய நவீன காலத்துல பார்க்கலாம்? பல நேரங்கள்ல நாம இப்படிப்பட்ட ஏதோ ஒரு வரி வசூலிக்கும் இடத்துலதான் சிக்கி உட்கார்ந்திருக்கோம். ஆமா, அது நம்மளோட உயர் பதவியா இருக்கலாம், நம்மளோட சுய கௌரவமா இருக்கலாம், இல்லனா நாம செஞ்ச கடந்த கால தவறுகளா கூட இருக்கலாம். கண்டிப்பா. நான் இவ்ளோ பெரிய ஆளு, நான் எப்படி இறங்கி வர்றது? இல்லனா நான் இவ்ளோ பெரிய பாவங்களை செஞ்சுட்டேன், இனிமே கடவுள் என்னை ஏத்துப்பாரா அப்படின்னு நாமளே ஒரு மாயையான வலைக்குள்ள சிக்கி இருக்கோம். ஆனா கடவுளோட குரல் கேட்கும்போது அந்த பழைய அடையாளங்களை தூக்கி போட்டுட்டு வெளியே வர்றது எவ்வளவு பெரிய சவால். அது சாதாரண சவால் கிடையாது. அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். லேவிக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, இயேசுவோட கண்கள்ல அவர் பார்த்த அந்த நிபந்தனையற்ற அன்புதான். நிபந்தனையற்ற அன்பு. தன்னை ஒரு பாவியா, தீண்டத்தக்காதவனா ஊர் மக்கள் பார்த்தப்போ இயேசு மட்டும் அவரை ஒரு சாதாரண மனிதனா, அன்புக்குரியவனா பார்த்தாரு. அந்த பார்வைதான் லேவியோட இதயத்தை உடைச்சு அவரை முழுமையா மாத்துச்சு. ஆமா, அந்த மாற்றத்தால லேவிக்கு கிடைச்ச ஒரு பெரும் மகிழ்ச்சியை தான் நாம அடுத்த வசனங்கள்ல பாக்குறோம். அவர் சும்மா போகாம இயேசுவுக்காக தன்னோட வீட்ல ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஆமா, அந்த விருந்து பத்தி படிக்கிறப்போ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. லூக்கா 5:29 பார்த்தா லேவி தன்னோட வீட்ல ஒரு பிரம்மாண்டமான விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துல கெஸ்ட் யாருன்னு பார்த்தா விஐபிகள் கிடையாது. ஆமா, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் கிடையாது. அவரோட பழைய நண்பர்களான மற்ற வரி தண்டுபவர்கள், அப்புறம் ஊரார் பார்வையில பாவிகள்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள். சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு பெரிய கூட்டமா இயேசுவோடவும் அவரோட சீடர்களோடவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்துல பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் பெரிய கோபம் வருது. கோபம் வராம என்ன பண்ணும்? அவங்க சீடர்கள் கிட்ட போய் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் அப்படின்னு ரொம்ப கடுமையா கேக்குறாங்க. இங்க பரிசேயர்களோட மனநிலைய நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே பரிசேயர்களை ஒரு கெட்டவங்களா, வில்லன்களாவே பார்த்தே பழகிட்டோம். ஆமா, அவங்க எப்போ இயேசுவை எதிர்க்கிறவங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வரலாற்று பின்னணியில பார்த்தா அவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த காலகட்டத்துல ரோமர்களோட கலாச்சாரம் உள்ள வந்து யூதர்களோட பாரம்பரிய அடையாளத்தை அழிச்சிடுவோம் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓ, தங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்கிற போராட்டம். ஆமா, அதனால தங்களோட அடையாளத்தை காப்பாத்திக்கிறதுக்காக திருவிவிலிய சட்டங்களை தாண்டி நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன மனித சட்டங்களை அவங்களே உருவாக்குனாங்க. குறிப்பா இந்த தூய்மை சட்டங்கள், கை கழுவுறது, உணவு சாப்பிடுற முறை, அந்த மாதிரியான சட்டங்கள். ஆமா, பல ரூல்ஸ். இத கரெக்டா ஃபாலோ பண்ணாத சாதாரண மக்களை கூட அவங்க தீட்டுப்பட்டவங்க, பாவிகள்னு முத்திர குத்திட்டாங்க. அப்போ அவங்க தங்களோட மதத்தை காப்பாத்திக்கிறதா நினைச்சிட்டு சக மனிதர்களுக்கு இடையில பெரிய பெரிய சுவர்களை எழுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. 100% உண்மை. தங்களை ரொம்ப சுத்தமானவங்களும் மத்தவங்கள அசுத்தமானவங்களும் பிரிச்சு பார்த்திருக்காங்க. அந்த காலத்துல ஒருத்தரோட உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது அவங்கள முழுமையா ஏத்துக்கிறதுக்கு சமம். ஆமா, உணவு பகிர்வது ஒரு பெரிய விஷயம். இயேசு அந்த சுவர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நேரா அந்த பாவிகள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டதுதான் பரிசேயர்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. சரியா சொன்னீங்க. பரிசேயர்கள் கட்டி எழுப்புன அந்த பிரிவினை சுவர்களை இயேசு ஒரு சாப்பாட்டு மேசையில ரொம்ப சாதாரணமா உடைச்செழிஞ்சிட்டாரு. எந்த சத்தமும் இல்லாம அமைதியா ஒரு புரட்சி செஞ்சிருக்காரு. நான் உங்களை ஒதுக்கல, உங்களோட கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் உங்களை அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆழமான செய்திய ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த செயல்லையே இயேசு காட்டிட்டாரு. இத சிந்திக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயமும் வருது. ஏன், என்ன பயம்? ஏன்னா நாம இன்னைக்கு வாழ்கிற இந்த காலத்துல திருச்சபைகள்ல, நம்ம சமுதாயத்துல, ஏன் நம்ம குடும்பங்கள்ல கூட பரிசேயர்கள் கட்டின மாதிரியான கண்ணுக்கு தெரியாத சுவர்களை நாமளே கட்டியிருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய கேள்வி இது.
நான் தினமும் தவறாம ஜெபம் செய்றேன், நான் பல பக்தி முயற்சிகளை பண்றேன், ஆனா அவங்க அதெல்லாம் செய்யறதில்ல அப்படின்னு நம்மள அறியாமலே மத்தவங்கள தீர்ப்பிடுறோமா? கடவுளோட அன்பை நாம மட்டும் சொந்தம் கொண்டாடிட்டு அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்கள நாம பாவிகள்னு முத்திரை குத்தி தள்ளி வைக்கிறோமா அப்படிங்கறத இங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நேர்மையா யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இயேசு சுவர்களை உடைக்க வந்தாரு, ஆனா நாமும் பல நேரங்கள்ல பக்தியோட பேர்ல சுவர்களை கட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அருமையான சுய பரிசோதனை கேள்வி. இந்த இடத்துலதான் பரிசேயர்களோட அந்த குற்றச்சாட்டுக்கு இயேசு கொடுத்த பதில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு நாம பார்க்கணும். ஆமா, அவர் என்ன பதில் சொன்னாருன்னு பார்க்கணும். அவர் பரிசேயர்கள் கிட்ட போய் எந்த விதமான வாக்குவாதமும் பண்ணல, தர்க்கம் செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கல. மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதுற ஒரு ஆழமான உண்மையை அவங்க முன்னாடி வைக்கிறாரு. லூக்கா 5:31-32 வசனங்கள்ல இயேசு கொடுக்கிற அந்த பதில் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்குது. நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். ஆமா, இது எதை குறிக்கிறது என்றால், இந்த ஒற்றை வரியில இயேசு முழு இறையியலையும் அடக்கிட்டாரு. இது உண்மையான ஒரு அஹா மொமெண்ட் தான் சொல்லணும். கடவுள் மனித குலத்தை எப்படி பார்க்கறாரு அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கமே விடுதான். இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு தன்னையே ஒரு மருத்துவர்னு சொல்றாரு. கடவுளோட பார்வையில பாவம் அப்படிங்கிறது ஏதோ கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சட்டமீறல் கிடையாது. அது மனிதனோட ஆன்மாவை தாக்குற ஒரு கொடிய வியாதி. பாவம் ஒரு வியாதி. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஒரு நல்ல மருத்துவர் நோயாளிய பார்க்கும்போது, நீ ஏன் இந்த நோயை வரவழைச்சுக்கிட்ட, உனக்கு இது வேணும் தான் அப்படின்னு அவனை திட்டுறதோ இல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கறதும் கிடையாது. அப்படி செஞ்சா அவர் நல்ல மருத்துவரே கிடையாது. மாறாக அவனோட வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை கொடுத்து அவனை குணமாக்கலான்னு தான் பாப்பாரு. அதே போலத்தான் இயேசுவும் நம்மள தண்டிக்கவோ அழிக்கவோ வரல. அவர் ஒரு மாபெரும் மருத்துவராக நம்ம ஆன்மாவை குணப்படுத்த வந்திருக்காரு. நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய ஆறுதலான விஷயம். பரிசேயர்கள் மனிதர்களை குற்றவாளி கூண்டுல ஏத்த பார்த்தாங்க, ஆனா இயேசுவோ அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவுல வச்சு அன்பு காட்டுறாரு. ரொம்ப அழகான ஒப்பீடு அது. அது மட்டும் இல்ல, ஒரு மருத்துவர் நோயாளியை தொடும்போது அந்த நோயாளி கிட்ட இருக்கிற வியாதி தனக்கு ஒட்டிக்கோன்னு அவர் எப்பவும் பயப்படுறதில்ல. மாறாக மருத்துவர் கொடுக்கிற சிகிச்சையால அந்த நோயாளி தான் குணமாகறான். ஆமா, அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் இயேசு அந்த வரி தண்டுபவர்களையும் பாவிகளையும் தொட்டதால அவர் அசுத்தமாகல. அவரோட புனிதமான தொடுதலினால அவங்க தான் தூய்மையானார்கள். அவரோட தூய்மைதான் தொற்றிக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. மிகச் சரியான பார்வை. இதனாலதான் அவர் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. தங்களையே ரொம்ப நேர்மையாளர்கள், புனிதர்கள்னு நம்பிட்டு இருந்த பரிசேயர்களுக்கு தங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆன்மீக வியாதி இருக்கு, தங்களுக்கு ஒரு மருத்துவர் தேவை அப்படிங்கிற உணர்வே இல்ல. அவங்க ஆரோக்கியமா இருக்கும்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட அந்த லேவிய போன்றவர்களுக்கு தங்களை யாராவது காப்பாத்த மாட்டாங்களா, தங்களை குணப்படுத்த ஒரு மாபெரும் மருத்துவர் வரமாட்டாரான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அவங்களுக்கு தங்களோட நோய் தெரிஞ்சிருந்தது. ஆமா, தங்களோட பலவீனத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்க. அந்த ஏக்கத்தை தான் இயேசு தீர்த்து வச்சார். இப்போ எசேக்கியேல் வாசகம் நமக்கு காட்டுறது போல, கடவுள் நம்ம தண்டிச்சு அழிக்க விரும்புறதில்ல, நாம திசை திரும்பி வாழணும் தான் ஆசைப்படுறாரு. ஆமா, அந்த ஷூ, அந்த திரும்புதல் அப்படிங்கிறது லேவியோட நிகழ்வுல வர்ற மாதிரி பழைய அடையாளங்களை விட்டுட்டு தைரியமா இயேசுவை நோக்கி எடுக்கிற ஒரு முழுமையான ஆக்ஷனா இருக்கணும். அப்புறம் பரிசேயர்கள் மாதிரி சுவர்களை கட்டி மத்தவங்கள தீர்ப்பிடுறத நிறுத்திட்டு இயேசு மாதிரி ஒரு மருத்துவரோட மனநிலையை நாம வளர்த்துக்கணும். ஆமா, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை நாம தண்டிக்கும் நீதிபதியாக மட்டும் பார்க்காம நம்ம காயங்களை குணப்படுத்துற ஒரு மாபெரும் மருத்துவரா பார்க்கணும். ஆமா, நாம பாவத்துல விழும்போது பயந்து போய் அவர்கிட்ட இருந்து விலகி ஓடாம, ஒரு நோயாளி எப்படி ஓடி போய் டாக்டர் கிட்ட நிப்பானோ அதே மாதிரி அவர்கிட்ட ஓடி சென்று நம்ம காயங்களை காட்டணும். அவர் கண்டிப்பா நமக்கு குணமளிச்சு நிலைவாழ்வு தருவார். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற உங்க மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும் நான் முழுமையா நம்புறேன். லேவி தன்னோட பழைய வாழ்க்கையை அந்த ஸ்பாட்லயே விட்டுட்டு இயேசுவோட வந்துட்டாருன்னு பார்த்தோம். ஒரு பெரிய விருந்தும் வச்சாரு. ஆனா அந்த விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அந்த உற்சாகம் எல்லாம் வடிஞ்ச பிறகு அவரோட பழைய நண்பர்கள் அவரை எப்படி பார்த்திருப்பாங்க? அந்த வரி வசூலிக்கிற பழைய ஆசை, பணத்தோட கவர்ச்சி அவரை திரும்ப இழுத்திருக்குமா? கண்டிப்பா இழுத்திருக்கோம். அந்த 180 டிகிரி மாற்றத்தை, அதாவது அந்த ஷுவ தொடர்ந்து
ஒவ்வொரு நாளும் தக்க வைக்க அவர் எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பாரு. ஆமா, அந்த போராட்டம் தான் உண்மையான சவால். அந்த சவாலை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை என்று நாம் அப்படியே கடந்து சென்றுவிட முடியாது. இது இன்று இந்த நிமிடம் நமக்காக கொடுக்கப்படும் ஒரு சவால். லேவிக்கு ஒரு சுங்கச்சாவடி இருந்தது. அது அவருக்கு பெரும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் உலகச் சுகங்களையும் தந்தது. ஆனா அது அவரை சக மனிதர்களிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் பிரித்து வச்சிருந்தது. இயேசுவின் ஒரு வார்த்தைக்காக அவர் அந்த மாபெரும் சுங்கச்சாவடியை அப்படியே விட்டுவிட்டு புதிய மனிதராக எழுந்து வந்தார். இன்று உங்களை ஆழமாக சிந்திக்க அழைக்கிறேன். உங்களது தனிப்பட்ட சுங்கச்சாவடி எது? எந்த பழக்க வழக்கம், எந்த கோபம், எந்த ஒரு தீய உறவு அல்லது எந்த ஒரு சுயநல போக்கு உங்களை கடவுளின் அன்பிலிருந்து பிரித்து வைத்திருக்கிறது? அது நீங்கள் ரகசியமாக செய்யும் ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை விட நான் தான் சிறந்தவன் என்ற ஆன்மீக பெருமையாக கூட இருக்கலாம். பரிசேயர்களைப் போல மற்றவர்களின் குறைகளை மட்டுமே தேடி விரல் நீட்டி குற்றம் சாட்டும் அந்த பழக்கமாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அந்த சுங்கச்சாவடி எதுவாக இருந்தாலும், இன்று இயேசு உங்கள் முன்னால் வந்து நின்று உங்கள் கண்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அன்போடு அழைக்கிறார். எசாயா இறைவாக்கினர் சொன்ன அந்த உண்மையான நோன்பை நோக்கி, தாவீது அரசர் வெளிப்படுத்திய அந்த வறுமையான மனநிலையை நோக்கி, லேவி அனுபவித்த அந்த மெட்டனோயா என்ற முழுமையான மனமாற்றத்தை நோக்கி அவர் உங்களை அழைக்கிறார். உங்களை கட்டி போட்டிருக்கும் அந்த சுங்கச்சாவடியை விட்டுவிட்டு அவரது அன்பின் விருந்தில் கலந்து கொள்ள நீங்கள் தயாரா? இதை சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். அந்த மாபெரும் மருத்துவர் உங்கள் காயங்களை ஆற்ற காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நானும் மீது பற்றுடையவன். காத்தருளும். நீரே என் கடவுள், நானும் மீது நம்பிக்கை கொண்டலே. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே,
கட்டியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கட்டியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கட்டியும். ஆண்டவரே,